தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஊத்தங்கரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்ததால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள பரசநேரி நிரம்பி அதிலிருந்து தண்ணீர் வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதிக அளவு தண்ணீர் செல்வதால் திருப்பத்தூர் செல்லும் சாலை தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிக்கு நேரில் ஆய்வு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன ஓட்டிகளின் உரிமையாளர்கள் தண்ணீரால் பாதிக்கப்பட்ட போது பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு தகுந்த நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு ஏற்படுத்தவில்லை என்று விமர்சித்தார். 24 மணி நேரத்துல சென்னையில அனைத்து சாலைகளும் நீர் வடிக்கப்பட்டு சொல்லியிருக்காரு. 24 மணி நேரத்துல தண்ணி வெடிப்பாரான்னு பார்க்கலாம். அப்ப சாதனை மழையே பெய்யல, குறைஞ்ச மழை சென்னை மாநகராட்சி அது தானாக ஒரு 7-8 மணி நேரத்துல வடிஞ்சிடும். அதை வைத்துக்கிட்டு பில்டப் பண்ணி பத்திரிகை ஊடகத்திலையும் ஒரு பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்திருக்கிறார். கனமழையில விழுப்புரம் நகரமே வரணும். அதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன செய்ய போறார்? அவருக்கு என்ன கேட்டீங்கன்னு பதில் சொல்ல தெரியாது. அதனாலதான் நான் பதில் மறுக்கிறார். நாங்க மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்கிறோம். பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்கிறோம். அதற்கு தீர்வு என்பது ஆளுங்கட்சியுடைய கடமை, ஒரு முதலமைச்சருடைய கடமை. அதை தட்டி கழிக்கதான் அப்படிப்பட்ட பதில் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி சென்னை மட்டும் பாதிக்கப்பட்டார். ஆனா சென்னையில புயலால கனமழை பெய்யல. ஆனா சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழை பொழிந்த காரணத்தினால மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்துக்கணும். அந்த அரசு தவறப்பட்டு தவறிவிட்டது. அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படல. அதனால விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மக்கள் பாதிச்சிருக்காங்க. கடலூர்லையும் பாதிச்சிருக்காங்க.